எதுவுமே நான் புதுசா உங்ககிட்ட சொல்ல போறது கிடையாது. நாம் அறிந்த விஷயங்கள் தான். ஆனா நிறைய சமயங்கள்ல நம்ம அதை என்ன செய்யறது இல்லை, நடைமுறைப்படுத்துகிறது இல்லை. நமக்கு தெரியும், ஆனா என்ன செய்யறது இல்லை, நடைமுறைப்படுத்துகிறது இல்லை. அதனால நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த செய்தியினுடைய ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஏனோக்கை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இப்போ ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனால் அவனுக்கு ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தான், தேவனுக்கு பிரியமானவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார். ஞானஸ்நானத்தின் போதும் சரி, மறுரூப மலையின் போதும் சரி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவரை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். இப்போ நம்மை குறித்து ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுக்க முடியுமா? இந்த சாட்சி எப்போ வருது? மரணத்துக்கு முன்பாக. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சில சமயத்துல செத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை கேட்கிறவரு உயிரோட இருக்க மாட்டாரு கேட்கறதுக்கு. செத்தப்புறம் சாட்சி சொல்லுவாங்க, நல்ல மனுஷன், ரொம்ப கொடுத்திருக்கிறாரு, உழைச்சிருக்கிறாரு, சபைகளை கட்டி இருக்கிறாரு, ஊழியங்களுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு செத்தப்புறம் சாட்சி சொல்லுவாங்க. என்ன பிரயோஜனம் அதனால? ஆனா உயிரோட இருக்குமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்மளை பத்தி? அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாங்க உயிரோடு இருக்கும்போது. இவெல்லாம் எதுக்குதான், சபைக்கு வர்றதுக்கு வராமே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏன்டா இவன் இருக்கிறான்னு தெரியல, நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறியாக்கும். ஆனா செத்ததுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் என கேட்கவா போறாரு என்ன? ஆனா ஏனோக்கை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கு? அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில நாம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேராவது இவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி சொல்ற மாதிரி நம்ம நடந்திருக்கிறோமா? ஒருவேளை அப்படி இல்லைன்னா இனியாவது நம்ம நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? முயற்சிப்போம். சங்கீதம் 143 10வது சங்கீதம், சங்கீதம் 143:10 நாம் அங்கே வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்தருளும். இப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதுதான். தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். முதல்ல இப்போ அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் இருக்கணும். தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்பதை நீங்க நம்பணும். அதான் நம்பிக்கை, அதான் விசுவாசம். ஏதோ கடமைக்கு நான் போய் சபைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என்ன பண்றது, எல்லாரும் போறாங்கன்றக்கா நம்ம போறோம், அப்படி அல்ல. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் தேடும் போது அவர் எனக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்பதை நான் நம்பணும். அதுதான் விசுவாசம். சோ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்யணும். முதல்ல தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு இருக்கணும். அடுத்து
அவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொன்னா, அல்லது அவருடைய பிரியமா இருக்கணும்னு சொன்னா, தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கக்கூடிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இன்டிமேஷன் இல்லையா, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நெருக்கமான இன்டிமேசி. யோவான் 8வது அதிகாரத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்கன்னா, அங்கே யோவான் எழுதுகிறார். யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். சில சமயத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை எப்ப செய்வோம்? நமக்கு எப்போ சாதகமா இருக்கோ, அல்லது நமக்கு எப்பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் வசதியா இருக்கோ அந்த நேரத்துல செய்வோம். சூழ்நிலை வசதியா இல்லைன்னா செய்ய மாட்டோம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்தார். அப்படி செஞ்சதுனால அவர் சொல்றார், ரிசல்ட் என்ன? அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தனிமையில் இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். இப்ப தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது நாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஸோ எப்போ இந்த இது தெரியும்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ அவரும் நான், தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கும் பொழுது அவருக்கு எது பிடிக்கும்ன்றது யாருக்கு தெரியும்? கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனாலதான் பிதாவுக்கு விரோதமா எதையும் செய்யல. கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது கூட, பிதாவே உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும் அப்படிதான் சொன்னாரு. அப்போ நாம் எப்போ அதிகமா நெருக்கமா சேர்ந்து இருக்கிறோமோ, தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோமோ, அப்பொழுது நாம் தேவனுக்கு எது பிடிக்குமோ, எது அவருடைய விருப்பமோ அதை நாம் செய்வோம். பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம், ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே ஈசாக்கு ஏசாட்ட சொல்றான், நான் ருசியுள்ள பதார்த்தங்களை வேட்டையாடி நீ புசிச்சுட்டு செஞ்சுட்டு வா, அப்ப நான் சாப்பிட்டு நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். இப்ப இதை யார் கேட்கிறா? ரெபேக்கா கேட்கிறா. கேட்டுட்டு இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போயிடக்கூடாது? ஏசாவுக்கு போகக்கூடாது, யாக்கோபுக்கு வரணும் என்பதற்காக யாக்கோபை அழைத்து என்ன சொல்கிறா, உங்க அப்பாவுக்கு எது ருசியுள்ள பதார்த்தம் என்பது எனக்கு தெரியும், அவருக்கு ஏற்றார் போல நான் சமைத்து தருகிறேன். ஒரு வேட்டையாடி அவன் சமைச்சிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அதே போல அவருக்கு எது நாக்குக்கு ருசியா இருக்குன்றது தெரியும். ஏன் தெரியும்? இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கா இல்லையா? தெரியாதா என்ன? ஆரம்பத்துல வேணா தெரியாம இருந்திருக்கலாம். அப்போ நாம் அதிகமாக நெருக்கமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்போ அங்க ரெபேக்கா சொல்றா யாக்கோபிட்ட, நீ ஒன்னும் காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், வேட்டையாட வேண்டாம், நானே சமைச்சு தரேன், ஆசீர்வாதம் எப்படி வரும்? லகுவாக கிடைக்கும், கஷ்டப்படாம கிடைச்சிரும். இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, அது அவனுடைய வழி பாதை தவறாக இருக்கலாம். ஆனா ஈசாக்கும் ரெபேக்காவும் மிகுந்த ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருந்ததுனாலதான் ஈசாக்குக்கு என்ன பிடிக்கும் என்பதை யார் அறிந்திருந்தா? ரெபேக்கா அறிந்திருந்தார். இப்ப தேவனோடு கூட நமக்கு அந்த நெருக்கம் இருக்கும் பொழுது தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது நமக்கு தெரியும். முதல்ல விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கணும், நம்பணும். அவர்தான் கர்த்தர். அவரிடத்துல நான் போகும் பொழுது, அவரை நான் தேடும் போது எனக்கு பலன் கொடுப்பார் என்பதை நம்பணும். ரெண்டாவது, நான் அவரோடு கூட நெருங்கணும். நம்பினதுக்கு அப்புறம் நான் அவரோடு கூட எனக்கு என்ன இருக்கணும்? நெருக்கம் இருக்கணும். நம்பி வந்துட்டோங்க, கைப்பிடிச்சாச்சு, இவர் தான் என்னுடைய கணவன், இவர் தான் என்னுடைய மனைவின்னு சொல்லி நம்பி கைப்பிடிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நெருக்கம் வேணும், நெருக்கம் வேணும். சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவங்க
அப்பா கிட்ட போய் சொல்றான், எனக்கு அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்பா சொல்றாரு, ஏண்டா நம்ம ஜாதியில எல்லாம் பொண்ணு இல்லையா, போய் போய் பெலிஸ்தர்கிட்டலாம் பொண்ணு எடுக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுக்கு அருவருப்பானவர்கள், அவங்க கிட்ட போய் நம்ம போய் எடுக்கலாமா? அப்போ இந்த சிம்சன் சொல்றான், என் கண்ணுக்கு அவள் பிரியமானவள். மனசுக்கு பிரியமானவன் சொல்லல, நல்லா கவனிக்கணும். சிம்சன் சொல்றான், என் கண்ணுக்கு பிரியமானவள். எவ்வளவு நாளுங்க இருக்கும் கண்ணுக்கு பிரியம்? அழகு இருக்கிற வரைக்கும் தான். அழகு போச்சுன்னா கண்ணுக்கு பிரியமா இருக்கிறத பார்க்காதீங்க. தேவன் அவருடைய இருதயத்துக்கு உகந்த தாசனை தேடினார். யாரு? தாவீதை. அவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன். அதனாலதான் தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவன் என்று சொன்னதுனாலதான் அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தார். இப்போ கண்ணுக்கு பிரியமா இருக்க, இது வெளித்தோற்றத்தை பார்க்காதீங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. அழகு இருக்கா, வசதி இருக்கா, நிறைய சொல்லுவாங்க ஏபிசிடிலாம், நாங்களாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. இது ஒன்றும் கல்யாணம் ஆக போறவங்களுக்கு எடுக்கிற மெசேஜ் கிடையாது. ஸோ தேவனுக்கு எது பிரியம் அதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு செயல்பட வேண்டும். அப்போ நான் நெருக்கமா இருந்தா, தேவனோடு கூட நான் எந்த அளவுக்கு நான் நெருக்கமா இருக்கிறேனோ அப்பதான் இது தேவனுக்கு பிடிக்கும், இது தேவனுக்கு பிடிக்காது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, நாம் கேட்ட அந்த வசனத்தின்படியாக சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். போதனை, டீச்சிங். அப்போ முதல்ல விசுவாசம் வேணும், அவரை நம்பணும். நம்பினதுக்கு அப்புறம் அவரோடு கூட நெருக்கமான உறவு இருக்கணும். இந்த நெருக்கமான உறவு இருந்ததுக்கு அப்புறம் போதனை கேட்கணும், டீச்சிங்கை கேட்கணும். அவருடைய வசனத்தை நாம் ஆர்வத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும்? கேட்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டுல, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை கன்மலையின் மீது கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் புத்தியுள்ள மனுஷன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். இங்க கேட்கிறோம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் போது அவங்க சொன்னாங்க இல்லையா, இது மிகவும் கடுமையான உபதேசம், யார் இதை கேட்பார்? அது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், அவருடைய உபதேசம் ரொம்ப கஷ்டம், எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா யோவான் எழுதும்போது சொல்றார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அவருடைய கற்பனைகள் கஷ்டம் கிடையாது. அவரை நேசிக்கும் பொழுது அவருடைய கற்பனைகள் கஷ்டம் கிடையாது. ஆனா நேசிக்கலன்னா கற்பனை கஷ்டம்தான். மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகள் உடைச்சா பொன்குடம். இதுவே மாமியார் மகள் அன்பா இருந்தாங்கன்னா, நல்ல நேசமா இருந்தாங்கன்னா, அட பரவாயில்ல விடுமா, அதுவும் மண்குடம் தான், மருமகள் உடைச்சாலும் இல்லையா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தர் மேல அந்த பிரியம் இருக்குமானால், அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த நெருக்கம் இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய போதனைகளை நாம் கேட்போம். அந்த பிரியம் இல்லைன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன்ற, அப்புறம் நான் சொல்றதை நீ சொல்றதை நான் கேட்கணுமா? இதுதான் இன்றைக்கு போட்டியும் பொறாமையும் ஆயிடுச்சு. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, உலகத்திலையும் சரி, கேட்கறதே கிடையாது. ஏன்? அன்பு இல்ல, பிரியம் இல்ல, நெருக்கம் இல்ல. அந்த நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால் ஒருவர் அந்த போதனைக்கு நாம் என்ன செய்வோம்? செவி கொடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்துல எப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இந்த பாபிலோன் எதற்கு உதாரணமா இருக்கு? உலகத்துக்கு இல்லையா. பாபிலோன் என்பது ஒரு உலகம். அப்ப கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவன் அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை, சித்தம்னா பிரியம் இல்லையா, அவருக்கு விருப்பமானதை இந்த உலகத்திலே செய்வான். இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு எதை செய்யறோம்? எனக்கு எது பிரியமோ அதை செய்யறோம், நமக்கு எது சௌரியமோ அதை செய்யறோம்.
அப்படி என்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை இந்த உலகத்திலே செய்வான். இந்த உலகத்திலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், இந்த உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், திருச்சபையில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது தேவனுக்கு பிரியமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தேவன் வரங்களை எதற்கு கொடுக்கிறார்? சபையினுடைய பக்தி விருத்திக்காக. இந்த மைக்க பிடிச்சிட்டு நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நல்லா நான் கீபோர்டு நல்லா போடுறேன், ஒருத்தர் அவரவருடைய தாளந்துகளையும் வரங்களையும் உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் அல்ல, சபையானது வளர வேண்டும். வரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு டூல் இல்லையா? அந்த டூலை எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தணும். அப்போ என்னைக்குமே தேவன் நம்மை ஒரு இடத்துல பயன்படுத்துறதுக்கு ஒரு டூல் வச்சிருக்கிறாருன்னா கரெக்டா நீங்க அங்கதாங்க செயல்படணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல நீங்க டூல் பிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாது, உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, சபைக்கும் பிரயோஜனம் இருக்காது. நமக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானதை இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டும். உலகத்திலே மட்டுமல்ல, திருச்சபையிலையும் கூட நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் மற்றும் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் மூலமாக அதை நாம் செய்ய வேண்டும். ஏன் நமக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஒருவேளை இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் என்று சொன்னால் நமக்கு பிரியமானதை இந்த உலகத்துல நம்ம செய்யலாம் இல்லையா? வீடு கட்டி, காரு வாங்கி, காரு மேல காரு, வீடு மேல வீடு, நிறைய பிள்ளை பெற்றுக்கலாம், காரு வாங்கலாம், வீடு கட்டலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எப்போ இந்த உலகம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று சொன்னால் என்ன வேணாலும் நமக்கு பிரியமானதை செஞ்சுக்கலாம். ஆனா இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய வசனங்கள்ல அவர் சொல்றார், நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் அப்படின்னா இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு. இந்த உடம்புல இந்த உயிர் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கிறதுனாலயோ அல்லது நம்ம எடுக்கிற மெடிசன்னாலேயோ, நம்ம ரொம்ப நான் எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் பாடியை நல்லா வச்சிருக்கிறதுனால ரொம்ப நாள் இருப்பேன்னு சொல்லிட முடியாது. நம்முடைய ஜீவன் புகையை போன்றது, தோன்றி பின் மறையும், கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடும் அது புகை. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஜீவன் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது, புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. அது காலையில முளைத்து பூத்து சாயங்காலம் என்ன செஞ்சிடும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்முடைய ஜீவன் எத்தனை நாள் என்பது நமக்கு தெரியாது. நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. அந்த பவுல் சொல்லும் போது அதுல யாரையும் சேர்த்துக்கிறாரு? நம்மளையும் சேர்த்துக்கிறாரு. நாம் தைரியமாகவே இருந்து, தைரியமா இருப்போம், கவலைப்படாதீங்க, மரணம் வந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போய் கர்த்தரிடத்தில் குடியிருப்பதற்கு அதிகமாய் விரும்புகிறோம். விரும்புறோமா? எப்ப விரும்புவோம் தெரியுமா? ஏதாவது கஷ்டம் வந்தா, இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா, உன் கூட வாழ்றதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்குமோ சொல்லுவோமா? கல்யாணம் ஆகி 2 மாசத்துல 3 மாசத்துல நம்ம எல்லாம் செத்து கர்த்தரிடத்துல போவோன்றத விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா பவுல் சொல்றார், நாம இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த விருப்பம் நமக்கு இருக்கணுங்க. இதுக்கு ஏஜ் லிமிடேஷன் எல்லாம் கிடையாது. இந்த வயசுல இந்த ஆர்வம் வரணும், இல்லைன்னா இந்த வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம போகலாம், அப்படிலாம் கிடையாது. அடுத்து அவர் சொல்றாரு, அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்ம சரீரத்துல இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். எதனால? இந்த உலகம்
நிரந்தரமானது அல்ல. நாம எங்க போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். இப்போ நாம் முதலாவது விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்போது தான் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும். அடுத்து அவரோடு கூட நெருக்கமா இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய முடியும். மூன்றாவது நான் பார்க்கும் அவருடைய போதனைகளை கேட்கணும். டீச்சிங், நிறைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளை கேட்க 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 தான் அவருக்கு பிரியமா இருக்க நாட முடியும். எம்மாவும் சிஷ்யர்கள் அவங்க நடந்து போகும்போது ஆண்டவர் பேசிட்டே போறாரு. அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்டுல போயிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக அப்பத்தை பிக்கும் போதுதான் அவர் கர்த்தர் என்பதை கண்டார்கள். அப்போ அவர் மறைஞ்சு போயிட்டார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, வழியில் அவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வரும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நிறைய சமயத்துல நம்முடைய இருதயம் எல்லாம் சபையில இருக்கும்போது தான் கொழுந்து விட்டு எரியுது. வெளியே போனோடனே என்ன ஆயிடுது? அணைஞ்சிருது. நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும் பொழுது அவருடைய உபதேசத்தை கேட்க கேட்க, எப்ப கேட்கிறோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்கிறோம், அதுவும் இந்த 40 நிமிஷம் இல்ல 45 நிமிஷம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நிறைய வார்த்தை எல்லாம் இப்பெல்லாம் 1 நிமிஷம் ரீலே கூட தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறோம். அதை கூட நம்ம பாக்குறதில்ல. அதையும் கூட நம்ம ஃபாஸ்டா விட்டு போயிட்டு தள்ளி பார்த்துட்டு இருக்கோம். அவசர உலகம். என்னைக்கு நம்ம அப்போ வசனத்தை நம்ம உட்கார்ந்து படிப்போம்? எப்ப நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம்? டெய்லி நாம் வேத வசனத்துக்கு அவருடைய உபதேசத்துக்கு கேட்டாதானே நம்ம அவருடைய விருப்பம் என்ன என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய உபதேசத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். 3 காரியம் அவருடைய சோதிச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை சோதிச்சு பார்க்கணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் இருக்கும்போது மட்டும்தான் அவருக்கு பிரியமானதை செய்ய முடியும். 2வது அவரோடு கூட இருக்கக்கூடிய நெருக்கம். 3வது உபதேசம், அவருடைய போதனையை. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி பார்க்கணும். சரி, அடுத்து 2வது ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நாம் வரலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். முதல்ல தாவீது அவர் சொல்லும்போது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு டீச் பண்ணுங்கன்றாரு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு எபேசியருக்கு, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எப்படிங்க சோதிக்க முடியும்? இந்த வெள்ளியை புடம்பிடுகிறவன் அல்லது இந்த பொண்ணு அந்த தட்டான் இருக்கான் இல்லையா, தட்டான், அந்த கொல்லன், அவன் என்ன பண்ணுவான்னா நல்லா இதை தேய்ச்சி பார்ப்பான். இது உண்மையிலே ஒரிஜினல் தானான்னு சொல்லி தேய்ச்சி பார்ப்பான். சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு துணி எடுக்க போறீங்க, துணி சாயம் போகுதா இல்லையா அப்படிங்கிறத சோதிச்சு பார்ப்போம். காட்டன் தானாங்கிறத சோதிச்சு பார்ப்போம். அப்படியே கையை வச்சு தேய்ச்சி பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் எது கிடைக்க தூக்கி போட்டு வந்துட்டே இருப்போம். இப்போ சோதிப்போம். இடம் வாங்க போறோம், சோதிப்போம் இல்லையா? எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறோம். ஒரு பொருள் வாங்கினா கூட சோதிச்சு பார்க்கணும். இப்போ நம் தேவனுக்கு இது பிரியமா இருக்குதா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, நான் செய்யற காரியங்கள் இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா என்பதை நடைமுறை காரியங்களை சோதிச்சு பார்க்கணும். ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் வேகமா சொல்லிட்டு போறேன். நிறைய இருக்கு, அது நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் வச்சுட்டு போறேன். சங்கீதம் 51:6. தாவீது தவறு செய்த உடனே அவன் பாடின ஒரு பாடல், பத்சேபாளோடு கூட தவறு செய்ததுக்கு அப்புறமாக அவன் பாடின ஒரு பாடல். சங்கீதம் 51:16 இப்படியாக சொல்லுகிறான், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆண்டவருக்கு எது பிரியம்? ஆண்டவரே நீர் உமக்கு பலி விருப்பம் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? கொடுத்திருப்பேனே. ஏன்னா ராஜா தாவீது யார்? ஒரு ராஜா. உன்னுடைய மகன் சாலமோன் அநேக பலி செலுத்தினான் இல்லையா, அந்த தேவாலயத்தை கட்டி வரும் பொழுது. சோ பலிகள் செலுத்துவதற்கு இப்ப தப்பு பண்ணிட்டா பலி செலுத்துறதுன்னா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் அதை
விரும்பவில்லை. எதை விரும்புகிறார்? சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன நினைச்சிடலாம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டா அது தேவனுக்கு பிரியமானது. இது ஒரு பலி. பலியை நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம் இல்லையா? பலியை நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம். இதுல இன்னைக்கு நம்ம சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுறோம், திருப்தி ஆயிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை வருஷத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா 53 ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நான் தவறாம ஆண்டவரை ஆராதிச்சுட்டேன்றது அதுல ஒரு பெருமை. அது அல்ல தேவனுக்கு பிரியமானது. எது தேவனுக்கு பிரியமானது? சோதிச்சு பாருங்க. சொல்றாரு, தேவன் பலிகளை விரும்புகிறவர் அல்ல. சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றான் இல்லையா, நீ ஆண்டவருடைய கட்டளைப்படியா நீ என்ன செய், போய் அமலேக்கியரை வெட்டி வீழ்த்திட்டு வந்துரு, யாரையும் வைக்க வேண்டாம், பிள்ளைகள் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் ராஜா வரைக்கும் எல்லாரையும் அழித்து விட்டு வான்னு சொல்றான். சவுல் போனா, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, அவன் கீழ்ப்படியில. என்ன பண்ணிட்டான்? எது சொத்தையா இருக்கோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான். எது நலமா இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். ராஜாவையும் என்ன செஞ்சுட்டான்? உயிரோட புடிச்சிட்டு வந்துட்டான். சாமுவேல் வரான், என்னப்பா சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா? ஓ முடிச்சிட்டேன். அப்ப சத்தம் கேக்குது. நிறைய சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவதை விட நம்முடைய விருப்பம் எதுவோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். சுய சித்தத்தை தான் செய்கிறோமே தவிர இறை சத்தத்தை நம்ம என்ன செய்யறதில்லை. அதுக்கு பதிலா எங்க சாமுவேல் கேட்கிறாரு, என்ன சத்தம் அது? அது நான் இல்ல, ஜனங்க. உடனே என்ன பண்றாங்க? வழியை யார் மேல போடுறது? ஜனங்கள் மீது போட்டான். ஜனங்கள் சொன்னாங்க, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். யாருக்கு? அது ஆண்டவருக்கு. எடுத்துட்டு வந்தது யாருக்கு? அவனுக்கு. தப்பு வெளிப்பட்ட உடனே அதை அப்படி என்ன பண்ணிடுறது? தோசையை திருப்பி போட்டான். யாருக்கு இது? ஆண்டவருக்கு. யார் எடுத்துட்டு வந்தா? எடுத்துட்டு வர சொன்னது ஜனங்கள். தன்னுடைய தவறை மறைத்துக் கொள்ளுகிறான். நிறைய சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கை தான், தப்பு வெளிப்பட்ட உடனே அதை ஒத்துக்கிறது இல்ல. சரி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒத்துக்கொள்வதில்லை. அதை உடனே என்ன பண்ணிடுறது? பழிய தூக்கி மத்தவங்க மேல போட்டுடுறது. அவர் சொன்னார் பிரதர், அதனாலதான் செஞ்சேன், இல்லைன்னா நான் ஏன் செய்ய போறேன்? அது கூட எதுக்காக? எனக்காக நான் செய்யல, ஏதோ அவரு கேட்டாருன்றது அவருக்காக தான், சபைக்காக தான். அப்படியெல்லாம் வர வேணாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அதனாலதான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதே நம்ம சொல்றோம் இல்லையா, மனப்பாட வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எங்க இருக்கு? எபேசியர் 6:1 நமக்கு நல்லா தெரியும். பிள்ளைகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆனா இது இல்ல, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க, எல்லாவற்றிலையும். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனாலே நாங்க ஒன்னா இருக்கோம். இதான் சொல்றாரு, பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசையர் 3:20. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்பது ஒரு பலி. தேவன் ஆட்டுக்கடாக்களின் இனத்தையோ அல்லது மிருக ஜீவன்களின் பலியவோ விரும்பல. எதை விரும்புகிறார்? கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு பலி. இது ஒரு சாதாரணமான ஒரு பலி தாங்க, கீழ்ப்படிதல். உட்காருக்கல அப்படின்னா என்ன பண்ண மாட்டான்? உட்கார மாட்டான். சின்ன விஷயம்தான். கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. நாம நம்முடைய பிள்ளைகள் படியணும் அப்படிங்கிற, நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும்ன்றத விரும்புறோம். ஆனா நாம கீழ்ப்படுகிறோமா? சபை கீழ்ப்படிதா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாக இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்ததற்கு காரணம் கீழ்ப்படியாமை. இந்த உலகத்துல மனுக்குலம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமையினாலே
என்ன வந்துச்சு? பாவம் வந்தது. கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனாலே முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு வந்தது. சோ கீழ்ப்படிதல் ஒரு சின்ன ஒரு காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கா? அது ஒரு பலி. சாமுவேல் சவுல்ட்ட சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீ எது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அதை விட்டுட்டு நீ பலியை விரும்புகிற. 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டா போதுமா? அவரை தூக்கி வச்சிருவாங்க, அவர் செய்யற தப்பெல்லாம் மறைச்சிருவாங்க. அதல்ல கீழ்ப்படிதல். கீழ்ப்படியலன்னா சுட்டி காட்டுங்க, தவறு என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். 2வது, இது ஒரு பலி. சரியா? முதல்ல யோசிச்சு பார்க்கணும், நான் கீழ்ப்படுகிறேனா? இது நாம் கீழ்ப்படிந்தால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். 2வது, கொடுக்கிறது. கொடுப்பது என்பது ஒரு பலி. கொடுக்கிறது, காணிக்கை. அது காணிக்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கொடுப்பது என்பது ஒரு பலியாக இருக்கிறது. அதையும் நம்ம சோதித்து பார்க்கணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையில இருக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒரு நிருபம் இது. அந்த சமயத்துல அவர் அங்கே அவருக்கு பிலிப்பு சபையார் என்ன செய்யறாங்க? காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவர் வாங்கி கொண்டு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். எல்லாம் எனக்கு கிடைத்தது. அவர் சொல்றாரு பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அடுத்து சொல்ற, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, எனக்கு எந்த குறையும் இல்லை. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதித்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தியா இருக்கிறேன். இப்ப நான் ஜெயில இருக்கிறேன், என்ன திருப்தி ஆக்கி இருக்கிறீங்க. எதனால? நீங்க கொடுத்த அந்த காணிக்கை. எப்பாப்ராதித்து மூலமாக பிலிப்பு சபையார் கொடுத்த அந்த காணிக்கையை பவுல் வாங்கி கொண்டு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், நான் திருப்தியா இருக்கிறேன் என்று சொல்லி. உங்களுக்கு எந்த இடத்துல என்ன இருக்கிறதோ அதுல நாம் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். அதனால பவுல் எழுதுறார், நான் வாழ்வடையவும் கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், பரிபூர்ணமாக இருக்கவும் பட்டினியா இருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன்றார். லேர்னிங், கற்றுக்கொள்ளுகிறது. இன்னைக்கு நமக்கு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, இப்பவே சேர்த்து வச்சிருவோம். அப்புறம் அடுத்து அவன் வரும்போது அவனுக்கு பணத்தோட அருமை தெரியாது, அதை வீணாதான் செலவு பண்ணுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நான் கற்றுக்கொண்டேன்னு தான் சொல்றாரு. ஆண்டவருக்கு நாம் உகந்தவர்களாக இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். தாராளமாய் கொடுக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. எப்படி அந்த இது அந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அது உலக்கு பக்கான்னு சொல்லுவாங்க, மரக்கால். மரக்கால், அந்த அளவு படி, அதுல எப்படி அளக்கணுமா? நல்லா அமுக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா அமுக்கி குலுக்கி சரிந்து விழுற மாதிரி. அப்பதான் அப்படி குலுக்கும் போது உள்ளெல்லாம் என்ன செய்யும், போய் கேப்லாம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்? எப்படி கொடுப்போம்? எடுத்து வரும்போது பெரிய நோட்டா வந்துச்சுன்னா அதை உள்ள தள்ளிட்டு சின்ன நோட்டை எடுத்து கொடுப்போம். கர்த்தருக்காக தாராளமாய் கொடுப்போம், உதாரத்துவமாய் கொடுப்போம். அது ஒரு பலிங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்றாரு இல்லையா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ நம்ம கொடுக்கிற விஷயத்துல தாராளமா கொடுக்கணும். பிசுனாரித்தனமா கொடுக்க கூடாது, கஞ்ச பிசுனாரித்தனமா, தாராள குணமுள்ளவர்களாய் கொடுக்கணும். அதனாலதான் அவர் சொல்றார், நீங்க இவங்க அதாவது கொரிந்து சபையாரை குறித்து அவர் சொல்றாரு. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அந்த சபையில என்ன இருக்கு? வாக்குவாதம் இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு, விபச்சாரம் இருந்தது, விக்கிரக ஆராதனை இருந்தது,
ஐயோ மோசமான சபை. பழைய இந்த புதிய ஏற்பாட்டுல நிருபங்களை எடுத்து படிச்சு பார்த்தா இருக்கிற சபையிலே ரொம்ப மோசமான சபை இது கொரிந்து சபை. அவ்வளோ பாவம் இருந்துச்சு. ஆனா மனம் திரும்பின சபை இது, உண்மையாகவே மனம் திரும்பின சபை இது கொரிந்து சபை. உங்கள் துக்கம் உலக பிரகாரமான துக்கமா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மென்ஷன் பண்றாரு. லௌகீகமான துக்கமா இருக்கல, உண்மையாகவே நீங்க மனம் திரும்பினீங்கன்னு சொல்றாரு. 4 கடிதங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஆவியானவர் இங்க 2 தான் எழுதி வச்சிருக்கிறார். 2 இங்க மென்ஷன் பண்ணல வேதாகமத்துல. 4 கடிதங்கள். அந்த 4வது கடிதம் அதுல எழுதும் போது அவர்களுடைய உண்மையான மனம் திரும்புதலை குறித்து அவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். மனம் திரும்பின சபை. அந்த கொரிந்து சபைக்கு அவர் எழுதும்போது எழுதுறாரு, மக்கதோனியா சபையாரை குறித்து உதாரத்துவமாய் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. நீங்களும் என்ன செய்யுங்க, அதே மாதிரி சேர்த்து வைங்க. அந்த நேரத்துல போய் நின்றுட்டு என்ன பண்ணாதீங்க, தடவிட்டு இருக்காதீங்க. ஐயோ ஊழியக்காரர் வந்துட்டார, காணிக்கைக்கு காசு இல்லையேன்னு தடவாதீங்க, சேர்த்து வைங்க. மக்கதோனியா சபையாரை என்ன செய்யறாரு, உதாரணத்துவமாய் கொடுத்தவர்கள், பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். எப்போ? கஷ்டத்தின் நேரத்துல, மிகவும் இல்லாத நேரத்துல அவர்கள் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். ஸோ கொடுத்தது என்பது ஒரு பலி. நாம் எப்படி கொடுக்கிறோம்? கீழ்ப்படிதல். நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியதை விரும்புகிறோமோ அதே போல நாம் கீழ்ப்படிக்கிறோமா? 2வது கொடுக்கிற விஷயங்கள். யாராவது நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புறோம் இல்லையா? இதை உங்க கொடுத்தா நல்லா இருக்கணும். நாம எப்படி கொடுக்கிறோம்? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்க முதல்ல செய்யுங்க அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்றாரு ஆண்டவர். சரி, 3வது இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 51வது சங்கீதம், சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உண்மை இருக்கா? உண்மைத்தன்மை. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம், மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மாறுபாடுள்ள இருதயம்னா டபுள் மைண்டட், 2 மாறுபாடான இருதயம். மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள், அதனாலதான் அவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். இன்டிகிரிட்டி, உண்மைத்தன்மை. அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். உண்மை இருக்கா? செய்யற தொழில்ல உண்மை இருக்கா? குடும்பத்துல நாம உண்மையா இருக்கிறோமா? பிள்ளைங்களிடத்துல உண்மையா இருக்கிறோமா? கணவன் மனைவியின் இடத்துல நாம் உண்மை இருக்கா? சபையில உண்மை இருக்கா? பணத்தை கையாடுகிற விஷயத்துல உண்மைத்தன்மை இருக்கிறதா? எல்லாவற்றிலும் நம்முடைய உண்மைத்தன்மையை தேவன் சோதித்து பார்க்கிறார். இந்த தாளந்து விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ ஆண்டவர் அவரிடத்துல கேட்கும் பொழுது கடைசியா கணக்கு கேட்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த கணக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த வெகுமதி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்றாரு. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் ஆண்டவர் உங்களை அநேகத்துல அதிகாரியாக வைப்பார். சோ நம்ம கொஞ்சம் விஷயத்துல உண்மையா இருப்போம். அதே நீதிமொழிகள் 16:8 எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். நீதிமொழிகள் 16:8, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய வருமானம் ஏமாத்தாம, கவர்மெண்ட்டை ஏமாத்தாம, மற்றவனை ஏமாத்தாம உண்மையா சம்பாதிக்கிறேன்னா, நான் எனக்கு வர்ற வருமானத்துல கர்த்தருக்கு நான் எப்படி கொடுக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேனா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த உண்மைத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவன் நம்ம இடத்துல பிரியமுள்ளவராக இருக்கிறார், உண்மையா இருக்க விரும்புகிறார். நிறைய வேணும், கொஞ்சம் இருந்தா போதும். இருக்கிறத வச்சு நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்க, இப்போ ரிசல்ட் இப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சரி,
ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 2 ஆசீர்வாதங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் தேவனுக்கு பிரியமா இருப்பதனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செஞ்சா நம்ம எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அப்ப நம்ம வேண்டியும் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? அதான் நான் சொல்லலைங்க, இங்க அதான் சொல்லியிருக்கு. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருடைய வார்த்தை, அவருடைய போதனையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்யும் போது அவருக்கு முன்பாக பிரியமாக நாம் செய்யறோமா? இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறீர்கள். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் கொடுக்கிறார். அதான் நாம் பெற்றுக்கொள்கிறோம்னா அவர் கொடுக்கிறார். இப்ப நம்ம பெற்றுக்கொள்ளல, இல்லைன்னா நமக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? பிரியமா இல்ல. ஏன் பிரியமா இல்ல? அவர் சொல்றதை நம்ம கை கொள்ளவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. வசனத்தை கேட்கிறோம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா கேட்கும் போது மட்டும் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே என்னுடைய வியாபாரம் விருத்தி அடையணும், அது இதுன்னு நிறைய கேட்கிறோம். பட்டியல் நீண்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு சொல்ற ஒரு வார்த்தைக்கு கூட நம்ம என்ன செய்யறது இல்லை? கீழ்ப்படுகிறது இல்லை. உண்மைத்தன்மை இருக்கா? கீழ்ப்படிதல் இருக்கா? கொடுக்கிறோமா? விசுவாசம் இருக்கா? அவரோடு கூட அந்த நெருக்கம் இருக்கா? அவருடைய போதனையை கேட்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கடைசி வசனம், தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 9:23 சொல்றார், நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து சொல்றார், நீ மிகவும் பிரியமானவன். தானியேலுடைய வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க தெரியும். அடிமைத்தனத்துக்கு, பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு போயிட்டான். எதனால? தப்பு செஞ்சானா? ஒரு தப்பும் செய்யலங்க, ஆனா அடிமைத்தனத்துக்கு போயிட்டான். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால், அங்க அடுத்து கமா, நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. உனக்கு கட்டளை வெளிப்பட்டது எப்போ? வேண்டிக் கொள்ள தொடங்கின போது. நீங்க முட்டி போட ஆரம்பிச்சிட்டாலே, வாயிலிருந்து வார்த்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடியே என் மகன் என் மகள் என்ன கேட்க போறான்றத அவர் பார்த்துட்டு உடனே கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க அவளுக்கு பிரியமானவன், நீங்க அவருக்கு பிரியமானவன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், யோவான் எழுதுறார். நமக்கு பிரியமான வாழ்க்கை நம்முடைய இருக்கா? நாம் பிரியமானவர்களா? முதல்ல அதை யோசிப்போம். நாம் தேவனுக்கு பிரியமானவனா? தேவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஏனோக்கு சொன்னாரு, ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் சாட்சி பெற்றான். சாகிறதுக்கு முன்னாடி நம்மளை இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். சோதித்து பாருங்க. ஆண்டவரே, எது ஆண்டவருக்கு பிரியமானது அப்படிங்கிறத சோதிச்சு பாருங்க. ஒரு 3 காரியம் நான் சொன்னேன். 1, கீழ்ப்படிதல். நான் கீழ்ப்படுகிறேனா? சின்ன சின்ன விஷயங்கள்ல, சின்ன விஷயத்துல நம்ம கீழ்ப்படிஞ்சதான் பெரிய விஷயத்துல நம்ம கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிதல். கொடுக்கிறது, கொஞ்சமா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாதான் அடுத்து பெருசா கொடுக்க முடியும். உண்மைத்தன்மை, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் அடுத்து அதிகமா உண்மையா இருக்க முடியும். இதெல்லாம் முதல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவோம். இதை பிராக்டிஸ் பண்ணணும்னா ஆரம்பத்துல நான் சொன்ன 3 காரியம் ரொம்ப அவசியம். எது? விசுவாசம், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். அவரை நான் தேடணும், அவரை நம்பணும். அவரை நம்பும் போது அவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்பதை நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம். 2வது நெருக்கம். நான் அவரோடு கூட நெருங்கிறேன், நான் அவரை நம்பிட்டேன்னா அடுத்து நான் அவரோடு கூட நான் என்ன செய்யணும்? நெருக்கமாக இருக்கணும். 3வது, நான் அப்படி நெருக்கமா இருக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்யணும்?
கேட்கணும். அவருடைய போதனைக்கு நான் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ஸோ இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் கேட்பது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளலன்னா மிஸ்டேக் ஆண்டவர்கிட்ட இல்லை, யார்கிட்ட? நம்ம கிட்ட தான் இருக்கு, என்ன கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக.